நீ நடந்தால் நடை அழகுன்னு ஒரு பாட்டு வரும். இப்போ இங்கே தான் வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் இதில். இந்த சாங் கம்போஸ் ஆகிடுத்து, ரெக்கார்டும் பண்ணிட்டோம். நாங்கள் அன்றைக்கி இந்த பாஷாவோட அந்த ஸ்ட்ரீட் செட் வாயினியில் ஷூட்டிங் பண்ணும்போது இன்டர்வல் சீன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைட்டு. அப்போது தேவா சார் தியேட்டர் சார் சாங் ரெடி எடுத்து வந்து கேட்கலான்னு சொன்னோன்னா நானும் ரஜினி சாரும் போனோம். ராஜு மாஸ்டர் நீங்கள் ஃபைட்டர்ஸோட ஷாட் எடுத்துட்டுருங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பாட்டு கேட்டோம். நீ நடந்த நடை அழகு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது பாட்டு, லிரிக்ஸு, அந்த பீட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. பாட்டை கேட்டுவிட்டு எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது சார், வெரி குட் வெரி குட்லாம் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு ரஜினி சார் வந்து தேவா சார் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது கேசட்டில் வச்சுக்கலாம், படத்தில் நம்ம வைக்க முடியாது அப்படின்ட்டார். ஷாக்கு தேவா சார். சார் நல்ல பாட்டு படத்தில் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஆட்டோக்காரன் இருக்கா, ஸ்டைல் தான் இருக்கா, செகண்டாக தங்கமகன் இருக்கா, அப்புறம் எங்கேருந்து பாட்டு வரும், 2 டிவேட் போகிறோம், 3வது டிவேட் எப்படி வேண்டாம் விட்டுலாம், பட் நல்ல சாங், எக்ஸலண்ட் சாங், அதை நம்ம கேசட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். தேவா சார், சார் என்ன சார், ட்ரை பண்ணுவோம் சார், டோன்ட் வரி. சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு, அது எப்படி நம்ம அதை கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏதோ சார் நல்ல பாட்டு சார், மிஸ் பண்ணிடாதீங்க சார், அவர் பண்ணலாம், எனக்கு பிடிச்சி போச்சு சார். நான் போய் ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங்கில் நைட்டு ஃபைட்டு போயின்ட்டுருக்கு. நான் ஃபைட்டில் அந்த பக்கம் இல்லை, எனக்கு மைண்டில் இந்த பாட்டு காப்பாற்றணுமே, இது எப்படியா பண்ணலாமே சொல்லிவிட்டு ஃபைட்டெல்லாம் போய்ட்டு நான் ஓரமாக அப்படியே நடந்துட்டு இருந்தேன், சுற்றி நடந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரஜினி சார் படி என்னையே பார்த்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் வரலேருந்து அங்கே சுற்றினது ஏதோ நடக்கிறான் என் மைண்டில் ஓடுதுன்னு என் ஒய்ஃப் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அவளை கூப்பிட்டுட்டு இது பாரு அங்கேயே சுற்றி நடந்துட்டுருக்கான், கொஞ்சம் நேரத்தில் வருவான், ஒரு ஐடியா வருவான் பாரு கொஞ்சம் நேரத்தை அப்படின்னாரு.